ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. சண்டே மார்னிங் காலையில் எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சதுமே வந்துட்டு எப்பயும் போலவே ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. அப்படியே வெளியே நின்று பார்க்கும்போது காலையில் ரொம்பவே சூப்பரான கிளைமேட்டாக இருந்துச்சு. மார்னிங் எப்பயுமே சண்டே அப்படின்னா சப்பாத்தி இல்லை பூரி மோஸ்ட்லி செஞ்சுருவாங்க. லாஸ்ட் வீக் பூரி செஞ்சங்காட்டி இந்த வீக்கு சரி சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால் மாவு அளவாக பிணைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்தேன். அதில் கேப்சிகம் இருந்துச்சு, கூடவே பொட்டேட்டோ இருந்துச்சு. இந்த ரெண்டையும் வச்சு ஏதாவது நம்ம கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க. உருளைக்கிழங்கு வேக போட்டாச்சு. அதுக்குள்ளார இந்த கேப்சிகம்மை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கூடவே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை செய்கிறது சாட்டர்டே ஈவினிங் பஜ்ஜி சுட்டதில் மீதம் இருந்த ஒரு பஜ்ஜி மிளகா இருந்துச்சு, அதை போடலான்னு பார்த்தோம். இல்லை வேணாம், எடுத்து வச்சுட்டு அப்படியே உள்ளவையும் வச்சுட்டேன், டேஸ்ட் மாறிடணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு கூடவே லைட்டாக வேணால் தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை தனியாக கூட தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் கூட முக்கியமாக தக்காளியும் சேர்த்து அரைச்சிருங்க. நான் இன்றைக்கி தேங்காயை தனியாக அரைச்சி அதுக்கப்புறமா ஊற்றுறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கிரேவி ரெடி ஆயிரும். அதுக்குள்ளாரவே நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கூட நீங்கள் சுண்டை விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்கனாலுமே நமக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு மல்லித்தலை மட்டும் தூவிட்டு இறக்குனிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நமக்கு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடும். ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இப்படி கூட கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக தான் இந்த தோசைக்கல் நம்ம வாங்கியிருந்தோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இப்போ எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. தோசையும் சரி சப்பாத்தியும் சரி நல்லா வருது. இது நம்ம ஒரு 600 அப்படின்னு வாங்கியிருந்தோங்க இந்த இரும்பு தோசைக்கல். நீங்களாம் எவ்வளோ வாங்கினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டாக நீங்கள் தோசைக்கல்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதே சமயத்தில் எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு சில கடையில் வாங்கினா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படி ஒரு கடை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக காளான் வாங்கி வச்சுருந்தது. ஒரு 2 பேக்கெட் காளான் இருந்துச்சு. அதை அப்படியே தண்ணியில் ஊற போட்டுட்டு பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் செய்கிறதுக்கு முன்னாடி. கூடவே தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. புதினா நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறமா சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிடுங்க, மறக்காமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்க்கல பிரியாணிக்கு. நெய் அதிகமாக அத்தைக்கு அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது அப்படிங்காட்டியும் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நமக்கு ஏதாவது மசாலாஸ் வேணும்னா உள்ளே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. பெருசாக இன்றைக்கி நான் எந்த மசாலாவுமே சேர்க்கலை. பச்சை மிளகா இது கூட ஒரு 2 சேர்த்து அரைச்சிருந்தேன். ஸோ அதனால் இப்போ கொஞ்சோண்டு மட்டும் நம்ம தேவைன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வேணால் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காளானை முழுசாக போடாமல் அப்படியே 2-3 கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். கூடவே 3 முட்டையும் நான் வேக வச்சுட்டேன். இப்போ முட்டை வேகிறதுக்குள்ளேயே நமக்கு பிரியாணி விசில் வந்துடும்னு நினைக்கிறேன். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா காளான் ஒரு 5-6 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் எல்லாமே காளானில் பிடிச்சி கிடைக்கும். அரிசியை உள்ளே சேர்த்துட்டு
லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிரியாணி அரிசியில் தான் செய்கிறேன். ஸோ வந்துட்டு நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது மேலால் கொஞ்சம் புதினா தழை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் வந்து இப்போ முட்டை கிரேவி செய்கிறதுக்கு 3 முட்டை வேக வச்சு எடுத்து தொளிச்சாச்சு. இது கூடவே வந்துட்டு எப்பயும் போலவே எண்ணெய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு முட்டையை கட் பண்ணி போட்டாச்சு. லைட்டாக அது கருகின மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே மேனேஜ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக திருப்ப போட்டு எடுத்துட்டேன். பட் இது டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல் வேறு லெவலில் இருந்துச்சு. புதினா எல்லாம் சேர்த்தங்காட்டியும் புதினா நீங்கள் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி 2 சேர்த்திங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ரொம்ப சூப்பரான பிரியாணிஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock இருக்குங்க. அப்போ வந்து சரி ஆர்எஸ்புரம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ரிலேட்டிவ் ஒரு பெரியம்மா ஒருத்தவங்களை பார்க்கணும். சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். அப்படியே திருப்பி வரும்போது வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலையும் இருந்துச்சு. நான் வந்து உக்கடம் பாலம் கட்டினதுக்கப்புறமா பெருசாக நான் போனதில்லை. கீழே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் இப்போ தான் வந்துட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த ஏரியாவுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. ரொம்ப நமக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதுவும் இந்த கோயம்புத்தூர் ரோடெல்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சதாக தான் இருக்கும். நம்மளோட ஏரியா பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. சண்டேங்கிறது வந்து டிராஃபிக்கை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு டிராஃபிக் நிறையவே இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து நிறைய பேர் போகவும் வரவும் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து போய் ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பெரியம்மா வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து டவுன் ஹால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வந்துட்ருக்கோம். முக்கியமாக வந்துட்டு நம்ம இந்த கிறிஸ்துமஸ் பக்கம் வந்துடுச்சு இல்லைங்களா? அதனால வந்துட்டு சாண்டக் நம்மளோட சைல்டுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு நம்ம கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருந்தேன். அப்படியே வந்து ஒரு சிக்னல் கிட்ட வந்து ஒரு கார் முன்னாடி நிறுத்தியிருந்தோம். காரை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நிறுத்தியாச்சு. பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே நடந்து வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த கிஃப்ட்டு நமக்கு அங்கே கிடைக்கல. ஸோ வேறு எங்கேயாச்சும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வர வழியில் வந்து சர்ச் எல்லாமே ரொம்பவே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சர்ச்சுமே வந்து பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அழகாகவும் இருந்துச்சு. அப்புறம் போய் ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பிட்லான்னு யோசிச்சோம். சரி முதல்ல வந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நம்ம பாத்திரம் கழுவி போடுற ஸ்டாண்ட் ஒன்று வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதை தேடி பார்த்தோம். பட் நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. தென் நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுவும் வாங்கிட்டு நம்ம சைல்டுக்கு வந்துட்டு ஒரு பேக் வாங்கியிருந்தோம். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்ருக்கோம். சரி நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது ஒரு கடையில் போய் பிளாஸ்டிக் பொருள் விற்கிற கடையிலலாம் போனோம்னா வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம பாத்திரம் கழுவி போடுற ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒரு ஐட்டம்ங்க. அது எனக்கும் இன்னும் தெரியல. அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். நைட்டு வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து டிராஃபிக் இல்லாமல் தான் இருந்துச்சு. வர வழியில் வந்து ஆசை அப்படிங்கிற ஒரு கடையில் தான் போனோம். ஹோட்டல் உள்ள போனோம். நாங்கள் வந்து வெஜ் சாப்பிட்றத தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான்வெஜ் ஹோட்டலும் இருந்துச்சு. நாங்கள் இங்கே போயிட்டு அப்படியே உட்கார ஹோட்டல்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நான் வந்து 2 பரோட்டா சொல்லியிருந்தேன். பரோட்டாவும் வந்துச்சுங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிடலான்னு சாப்பிட்ருக்கேன். பரோட்டாக்கு வந்து சால்னா பார்த்துட்டோம் அப்படின்னா சோயா குழம்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. 2க்கும் காம்பினேஷன் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. தென்னை பொடி தோசை ட்ரை பண்ணி பார்த்தோம். பொடி ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதுவே வாங்கியிருக்கலான்னு தோணுச்சு. அதுலேயும் வந்து பாதி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வர வழியில் பார்த்துட்டோம் அப்படின்னா டைட்டன் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் கடை இருந்துச்சு. இதுக்குள்ளே உள்ளே போந்தோம்.
நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான் பார்க்க நிறைய வாங்கணும் அப்படிங்கிறதே தோணுச்சு. அதில் போய் அந்த குட்டி குட்டி ஸ்பூனு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த துணி காய போடுற கம்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பி, இது எல்லாமே வந்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணுற ஜலதார வாஷ் பேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஹோல்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக போடுறது, எதுவும் சிக்காமல் இருக்கிறதுக்காக அதுவும் ஒன்று வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. பத்தி பற்ற வைக்கிறது, இதெல்லாம் அழகாகவே இருந்துச்சுங்க. நான் அப்படியே வந்து கடையை சுற்றி பார்த்துட்ருந்தேன். நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க. எங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து குட்டி குட்டி பொம்மைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பக்கெட் ஐட்டம்ஸ்லேயே நிறைய இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த ப்ரஷ்ஷுக, மாப்பு, இதெல்லாமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருளை 2 எடுத்து போட்டுட்டு, இங்கேயும் வந்து அந்த பாத்திரம் கழுவி போடுற மாதிரி அந்த இது கிடைக்கல. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜலதாரிக்கு போடுற இந்த மாதிரி ஹோல்ஸ், இந்த மாதிரி ரோப் வாங்கியிருந்தோம். இது 2மே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்பூன் பார்த்துட்டிங்க அப்படின்னா 15 ரூபாய்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷு, இது ஒரு 20 ரூபா. நம்ம வாஷ் பேஷன் இதெல்லாமே கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கினோம். அதுக்கப்புறம் குண்டா வந்து ஒன்று வாங்கியாச்சு. இப்படி தான் வந்து எப்படியோ சண்டே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள்